அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய மாளவியா யோகம். இந்த யோகம் ஒருத்தருக்கு செல்வ செழிப்பியும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமான ராஜ யோகத்தை, அதாவது கலஸ்திரஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அளவில்லாத ஒரு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய யோகம்தான் இந்த மாளவியா யோகம். இந்த யோகம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் அமர போகிறார். அப்போது இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மன சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் தெளிவாக சிறப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம் அற்புதமான ராசி. அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 11ஆவது வரக்கூடிய லாபஸ்தான ராசி. அதனால தான் உங்களுடைய முயற்சியினால் பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை இந்த கும்பராசிக்காரருக்கு இருக்கும். அதே சமயத்தில் இந்த கும்பராசியில் பிறந்தவங்க அவங்களால நம்ம வாழணும், இவங்களால் வாழணும், இவங்க கொடுத்து வாழணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டேங்க. அது கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க தான் நமக்கு இருக்கிறாங்க, பரவாயில்ல, இவங்களை வச்சு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டேங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணுவோம், எதை சாதிக்க முடியுமோ அதை பண்ணுவோம். அதுக்காக நிற்காமல் ஓடுவீங்க, உழைப்பீங்க, ஆனால் சாதிச்சிருவீங்க, மாற்றமே இல்லை. சிலரில் பார்த்தோம்னா பிறந்ததோ ஒரு ஊராக இருக்கும், வளர்ந்ததோ ஒரு ஊராக இருக்கும், இன்றைக்கி பார்த்தா இருக்கிறதோ ஒரு ஊராக இருக்கும். இடம் மாற்றங்கள் ரொம்ப பண்ணியிருப்பீங்க. ஆனால் இடம் மாற்றங்கள் பண்ண பிறகு மாறுதல்கள் உண்டாகக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசிக்காரர் தான். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு திறமசாலிங்க, வெளிநாடு வரைக்கும் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவங்க கொண்டவங்க தான். பிடிச்சவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச பணங்காசுக்கு சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு திருமணத்தை பண்ண மாட்டேங்க கும்பராசிக்காரர். மனசுக்கு பிடிச்சு வாக்குக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரர். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு திறமையான ஒரு அன்பான உள்ளம் கொண்ட கும்பராசிக்காரருக்கு இப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்ததுனாலையும், ஜென்மத்தில் ராகு இருந்ததுனாலையும், உடல் ரீதியிலையும் குடும்ப ரீதியிலையும் சில சிக்கல்களை சந்திச்சிட்டிங்க. பண ரீதியிலையும் சில விரயங்களை சந்திச்சிருப்பீங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜென்மத்தில் ராகு இருக்கணும், நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியில் மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டியது சூழ்நிலைகள் உண்டாகிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையிலலாம் சிக்கி நம்ம பாதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறது இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. வெயிலில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிழல் கிடைச்ச மாதிரி, மலையில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நனைஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு குடை கிடைத்த மாதிரி. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எது எப்படி பண்ணலாமனே புரியாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாளவியா யோகம் ஒரு சிறப்பான ஒரு நமக்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நீங்கள் இந்த நேரம் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? எப்போது? ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து. ஏன்னா கேந்திர ஸ்தானங்களில் சுக்கிர பகவான் ஆட்சி உச்சம் அடையும் போது தன் ஜென்மத்துக்கு அது மாளவிகா யோகம். அந்த யோகம் சில புகழையும் செல்வாக்கையும் வண்டி வாகன யோகத்தையும் திருமண பாக்கியத்தையும், திருமணத்தினால் மன மகிழ்ச்சி அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. சரிங்களா? கஷ்டங்களை வேதனைகளை நம்மளை அதாவது அதை மறந்து நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அப்போது இந்த நேரம் நமக்கு தேவையான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம். சரிங்களா? ஒரு வேலை தொடங்கணுமா? கண்டிப்பாக தொடங்குங்க. சரிங்களா? ஒரு நபரை பார்க்கணுமா? ஒரு வராத கடன் சிக்கியிருக்குது பணம், அந்த பணத்தை போய் கேட்கலாம். ஒரு கோர்ட்டு பிரச்சனை, சட்ட சிக்கல்கள் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகளை பகிரங்கமாக நம்ம இப்போ போய் முயற்சி எடுக்கலாம். அதுக்காக முதலீடு போட்டு செலவு பண்ணலாம், ஜெயிச்சிருவீங்க. ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி எடுக்கும்போது, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 2ஆம் இடத்துல குடும்பச்சனி நடந்துகிட்ருக்குது. அப்போது வண்டி வாகனம் வாங்கிறது வேண்டாம். இந்த நேரத்தில் சுக்கிர பகவான் இந்த யோகம் வந்ததுனால ஒரு லோன் போட்டு கூட வீடு வாங்கலாம்.
கண்டிப்பாக. ஒரு இடம் விற்க முடியாத இடம் சிக்கல்லையே போயிட்டுருக்குதா, அது விற்கிறதுக்கு இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தால் விற்றுடலாம். சரிங்களா? விற்றுட்டு ஒரு புதுசாக ஒன்று நல்லது பண்ணலாம். கடன் பிரச்சனை இருக்குது, பெரிய ரகலையே இருக்குது. சிலருக்கு சொல்கிறேன், ஏன்னா எல்லாருமே தசா புத்திகள் பாதிக்கப்படும் போது இதே கும்பராசிக்காரருக்கு சிலருக்கு அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். சரிங்களா? கடன் அதிகரிச்சிருச்சு. 10 ரூபா கடன் வாங்கினேன், இன்றைக்கி 1000 ஆகி 500 லட்சக்கணக்காக இன்றைக்கி பெரிய தகுதிக்கு மீறிய கடன் ஆகி போச்சு. கட்ட முடியுமா, இது என்ன வாய்ப்பு பண்ணலாம் அப்படின்னு புரியல. சரிங்களா? ஒரு தொழில் தொடங்கி 10 ரூபா சம்பாரித்து பண்ணால் முதலீடு இல்லை. அப்போ ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா ஏதாவது நமக்கு பொருளாதாரம் வேணும். அப்போது இந்த நேரத்தில் சுக்கிரன்கிறது யோகத்தை, தொழில் ஸ்தானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருது இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் ஒரு லோன் போடுறதோ, பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கிறதோ, திடீர் எதிர்பாராத ஒரு லக்கி ஸ்டார் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதோ, அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாகும். அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே பரஸ்பரம் அன்பு, ஒற்றுமை, உபகரணம் கண்டிப்பாக உருவாகும். குழந்தைங்களால் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இன்னொன்று பார்த்தோம்னா, படிச்சுட்டு இருக்க மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் வரக்கூடிய படிப்பு படிப்பீங்க. மறதி வந்துட்டு இருந்தது இல்லையா, படிப்பில் டல்லானோம் இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க. நல்லா படிக்கிறோம், இப்போ நல்லா மார்க் வந்துடும், நல்லா படிங்க. சரியா? பிடிச்ச காலேஜ் கிடைக்கும் இல்லையா, பிடிச்ச குரூப்பு கிடைக்கும் இல்லையா, உங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாதிரி நான் படித்தேன், கண்டிப்பாக கிடச்சிருச்சு அப்படிங்கிற திருப்தி உருவாக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தில் அதாவது கூட்டு தொழில்கள், ஏன்னா கொடுக்கல் வாங்கல், ஜாமீன் கையில் போடுறது இது மட்டும் வேண்டாம். இடம் மாற்றங்கள் பண்ணுங்கள். வெளிநாடு போகணும்னு நினச்சா முயற்சி எடுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கம்பீரமாக வாய்ப்பு அற்புதமாக இருக்கும். ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கணுமா, அற்புதமாக பண்ணுங்கள். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அடுத்தது ஜவுளித்துறையில் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கிடைக்கும். ஜவுளித்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் முதலீடு போட்டு பிரபலமாக்குங்க. ஏன்னா முதல்லலாம் லாஸ் ஆகிடுச்சுங்க, பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறேன், செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு இருக்கிறேன், பயமாக இருக்குதுங்க, பண்ணலாமா, கண்டிப்பாக பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்புறம் நகை நட்டு ஆடம்பரம் சார்ந்த ஃபேன்சி சம்மந்தப்பட்ட துறையிலேயே, அடுத்தது இந்த ஜுவலர்ஸ், நகை ஆசாரிகள், நகை துறையில் நகைத்தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வருமானம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த மாளவியா யோகம் கண்டிப்பாக ஏற்படுவது. திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தும். பிடிச்ச ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த மாதிரி வாழ்க்கை அமையணுங்கிறது அதுக்காக காத்துட்ருக்குறோம், பிரச்சனைகள் வருது, இன்றைக்கி பிரிஞ்சிட்டாங்க, சம்மந்தமில்லாமல் வெறுத்துட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்களால சில பிரச்சனைகள் வருது, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த மாளவியா யோகம். இந்த மாளவியா யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செல்வாக்கு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக சுக்கிர பகவானால் உருவாக்கும். மாற்றமே கிடையாது, நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இப்போ சொன்ன பலன் கோட்சார் அடிப்படையில் உங்களுடைய ராசியை வச்சு பலன்கள் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகம் நமக்கு பலமாக இருக்கணுமா, அப்போ தான் நமக்கு இந்த கோட்சார் அடிப்படையில் இருக்கக்கூடியது மாதிரியே அந்த ஜனன ஜாதகமும் தசாபுத்திகள் நல்லா இருந்தால் தான் முழுமையான பலன்கள் நமக்கு அமையும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி, எந்த ஊரில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.